அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாள்ல உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம சாப்பிடுற அரிசியில நம்ம பேர் எழுதியிருக்கோம், நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் சாப்பாடு சாப்பிடுறதுக்கு முன்னாடி அதை வணங்கிட்டு நம்ம சாப்பிடணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா எத்தனை பேர் அந்த சாப்பாட்டை உருவாக்குற விவசாயிகளை நம்ம நினைச்சு பார்க்கிறோம். நீங்களாம் நினைச்சு பார்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் வருஷத்துல 4 நாட்கள் நீங்க சிறப்பா கொண்டாடுறதுக்காக இந்த பொங்கல் பண்டிகை உருவாக்கியிருக்காங்க அந்த காலத்திலேயே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பராக கேர்ள்ஸ் கூட நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். காலேஜ் வந்திருக்கோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மள எத்தனை பேருக்கு தமிழர்கள் விவசாயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நினைவில் இருக்குது. மேக்ஸிமம் அதெல்லாம் யோசிக்கிறது கூட நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு தான் சொல்லும். ஆனால் ஏதோ ஒரு இயற்கை பேரழிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, புயல் வந்தாலோ வெள்ளம் வந்தாலோ அந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே ஐயோ விவசாயம் ரொம்ப முக்கியம், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுவோம். ஆனால் இதெல்லாம் எப்போவுமே பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில நல்ல உள்ளங்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நல்ல உள்ளங்கள் சொன்னால் மக்கள் கிட்ட ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆகாது, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் ரீச் ஆகாது. இதே ஒரு செலிபிரிட்டி ஒரு ஹீரோ சொன்னார்னா ரொம்ப ஈஸியாக அது ரீச் ஆகிடும். ஸோ அதில் ரொம்ப அழகான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு நம்மளுடைய ஹீரோ ஆரி அவர்கள். எஸ், ஆரி கூட இன்னைக்கு நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லும். ஒரு உண்மையான ஒரு நல்ல தமிழர் அப்படின்னு சொல்லலாம் ஆரி. அவர் கூட இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் என்ன மாதிரி இருக்க போகுதுன்றதை பார்த்துடலாம். ஹீரோஸ்ல இந்த மாதிரி தமிழ் கலாச்சாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஹீரோனா நீங்க மட்டும்தான். அதுல ரொம்ப பெருமையா இருக்கு உங்களை இந்த ஃபெஸ்டிவல் கூப்பிட்டதுல. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உற்சாகமா இருக்கு. ஜல்லிக்கட்டுக்கு அப்புறமா நம்ம மண் சார்ந்த விஷயங்களுக்கு நம்மளுடைய மக்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் பொங்கல் மாதிரி ஒரு திருவிழா நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு 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 கலாச்சாரம் அது. ஏன்னா விவசாயமாக இருக்கட்டும், நம்ம விவசாயிங்க சேத்துல கை வைக்கலன்னா நம்ம சோத்துல கை வைக்க முடியாதுன்னு சொல்கிற ஒரு விழா பொங்கல் திருவிழா. இன்றைக்கி இவ்வளோ பெரிய திருவிழாவாக இந்த காலேஜில் கலைஞர் டிவி பொங்கல் கொண்டாடுறது கலைஞர் டிவிக்கு மட்டுமல்ல, நம் தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு பெருமைக்குரிய விஷயம். அதில் முக்கியமாக ஜல்லிக்கட்டுக்கு அப்புறமா விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் தமிழகத்தில் எழுந்திருக்கு. அதில் குறிப்பாக நம்மளுடைய நாட்டு விதைகளை பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே மாறுவோம் மாற்றுவோங்கிற ஒரு அறக்கட்டளையை துவங்கி விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை மேற்கொண்டோம். ஏன்னா விவசாயத்துக்காக ஒரு அறக்கட்டளை எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லை. அப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏன் நாட்டு விதைகள் முக்கியத்துவம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ஒரு வகையில் ஸ்லோ பாய்சன் தான். அப்போ நம்மளுடைய மருத்துவ குணமுள்ள நாட்டு விதைகளை திரும்ப மீட்டு எடுக்கணும். 80 விழுக்காடுக்கு மேலே அழிஞ்சிருச்சு. இன்றைக்கி 1 கிலோ பப்பாளியோட விதை பார்த்திங்கன்னா 4 லட்சம் ரூபா. 1 கிலோ நாட்டு பப்பாளியோட விலை. அப்போ நாட்டு விதைகளை நம்ம பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு கமலஹாசன் ஐயா அவர்கள் அவரும் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் இந்த இதை துவக்கி வச்சாங்க. நானும் ஒரு விவசாயிங்கிற தலைப்பில் சத்யபாமா பல்கலைக்கழகம் அவங்க உறுதுணையோட ஒரு 3000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே அங்கே வந்திருந்தாங்க. 2683 பேரை வச்சு ஒரே நேரத்தில் நாட்டு விதைகளை விதைச்சு நம்மளுடைய பெரிய ஒரு கின்னஸ் உலக சாதனை தமிழர்கள் ஒன்று கூடி அங்கே நம்ம பண்ணோம். அதில் என்ன பெருமைக்குரிய விஷயம்னா, சைனாவோட கின்னஸ் சாதனையை முறியடித்து தமிழ்நாட்டில் தமிழர்கள் நம்ம இந்த சாதனையை இன்னும் தக்க வச்சுருக்கோம். அது நமக்கெல்லாம் ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதை தொடர்ந்து தமிழின் பாரம்பரியமும் வீரியமும் அடுத்த தலைமுறைக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக டேலஸில் ஃபெட்னா அமைப்பு அங்கே ஒரு மிகப்பெரிய விழா வருடம் நடத்துகிறாங்க. அவங்க உறுதுணையோடு எல்லாம் ஒன்று கூடி உலகத்தமிழர் ஒன்று கூடி தமிழில் கையெழுத்து போட்டு ஒரு உலக சாதனையை நம்ம அங்கேயும் படிச்சுட்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளுக்கு விவசாயம் சார்ந்த விழிப்புணர்வை நம்ம கொண்டு போய் பண்ணிக்கிட்டே இருக்கோம். விவசாயம் பண்ண நிலம் தேவையில்லை, மனசில் உங்களுக்கு ஒரு இடம் இருந்தால் போதும். உங்கள் வீட்டில் சிறிய அளவில் ஏதாவது பண்ண முடியுங்கிறது தான் இப்போது எல்லா இடத்துக்கும் போய் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாருக்காக ஒரு சாங் பாடுறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த சாங் என்னன்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமா சாருக்கு? ஓகே, கம் ஆன். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்.
சித்திர கோபுரம் கட்டவே சித்திரம் கோபுரம் கட்டவே அத்தாவரால பூஞ்சொலகி ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்து ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு ஆனா காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு சிறுனா சிறுவேன் கிருனா கிருவேன் அண்ணாத்து ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்து ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ நியாயம் இல்லாத பொல்லாரை சாய்ப்பேனே புலியாக மாறித்தான் அட புட்டுனா புட்டுவேன் வெட்டுனா
வெட்டுவேன் ஏன் வீராப்பு ஒத்தையா நின்னு நான் வித்தைய காட்டுவேன் ஏன் சித்தாப்பு இல்லாதி வில்லனும் வந்திங்க வந்தனும் ஒரு துப்பாக்கி கையில் எடுக்காதே எந்த தோட்டாவும் என்ன தொலைக்காதே. இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன்ல பாத்தீங்கன்னா பாரம்பரியமான விளையாட்டுகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு விளையாட்டுனா சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்லலாம். சிலம்பாட்டம் மேக்ஸிமம் வந்து பாய்ஸ் தான் விளையாடுவாங்க, கேர்ள்ஸ் அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஒரு சில பேர் வாய் பேச்சு பேசுவாங்க. ஆனா அதெல்லாம் இல்ல, நாங்களும் சிலம்பு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கேர்ள்ஸ் வந்திருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க. கீர்த்தனா. கீர்த்தனா. ஓகே, என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி மேக்ஸ். பிஎஸ்சி மேக்ஸ். எப்போ கத்துக்கிட்டீங்க இந்த சிலம்பு? ஒரு 10th இருந்து கத்துறீங்க. எப்படி இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தது? சம்மர் கேம்ப்ல பண்ணும். அப்படியா? ஓகே, உங்க பேர் என்ன? அக்ஷயவர்ணிகா. அக்ஷயவர்ணிகா. ஓகே, நீங்க எத்தனை வருஷமா கத்துக்கிறீங்க? 7 இயர்ஸா 7 இயர்ஸா கத்துக்கிறீங்க. எத்தனை நாள் சிலம்பு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட்? ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல பார்த்தோம், அது மாதிரி வந்து எடுத்தாங்க, ஒரு டெமோ கொடுத்தாங்க, அதுல இருந்து தான். சிலம்பாட்டத்துல பூந்து விளையாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு நல்ல ஸ்டாமினாவா அவங்க வந்து சிலம்பு சுத்தினாங்க. என்னதான் கேர்ள்ஸ் சுத்தினாலும் நம்ம ஹீரோ இருக்கும்போது அவங்களும் சுத்தினா தானே அது. சார், எல்லா கேர்ள்ஸுமே ஆசைப்படுறாங்க நீங்க சிலம்பு சுத்தணும்னு. ஸோ நீங்கள் எப்படி சார் கற்றுக்கிட்டீங்க சிலம்பு? இந்த சிலம்பம் கற்றுக்கிட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் பாண்டியன் மாஸ்டர். சினிமாவில் இருக்க அத்தனை பேருமே அவர்கிட்ட தான் சிலம்பம் கற்றுக்கிட்டோம். எனக்கு காலில் ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு ஏசியல் லெக்மெண்டர் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் இப்போ தான் சிலம்பம் மறுபடியும் சுற்ற ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா டாக்டர்ஸ் ஒரு 1 இயருக்கு அப்புறம் சர்ஜரிக்கு அப்புறம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து சிலம்பம் காலடி சுற்றுறேன். ஆனாலும் சிலம்பு சுத்தும் போதும் ஒரு ஹீரோயிசத்தோட செய்றீங்களே, அது எப்படி? இல்லைன்னா அப்புறம் ஹீரோவாக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு அனுப்பிச்சுட்ருவாங்களே ஊருக்கு. இதை ஒரு விளையாட்டாக இல்லாமல் தொழில்முறையாகவும் இதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வருமானம் ஈட்ட முடியும். அதுதான் நம்ம பாரம்பரிய விளையாட்டில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம். ஆனால் தமிழ் கலாச்சாரங்கள் அழிஞ்சிட்டு இருக்கிறதுல மிக முக்கியமான ஒரு முயற்சியாக இந்த முயற்சியில் நம்ம எடுத்து கற்றுக்கிறதுங்கிறது வந்து இப்போ கூட எங்கள் படத்தில் ஒரு டைலாக் வச்சுருந்தோம். இப்போ நானும் ஐஸ்வர்யா தான் ஒரு படம் பண்ணுறோம். அதில் ஒரு அழகான ஒரு டைலாக் இருந்தது. தலைமுறை வேணும்னு நம்மெல்லாம் பிள்ளையை பெற்றுக்கிறோம், தலைமுறையாக இருக்கிற கலாச்சாரத்தை கற்றுக்கிறதுக்கு இந்த காலத்து பிள்ளைங்க நீங்கள் தயாராக இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அது தயாராக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே வந்து பார்க்கும்போது, கிருஷ்ணமால் மகளிர் கோயிலில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மழைக்காகத்தான் தேகம் அடகலைக்காகத்தான் நீயும் இது கலந்தாடுவோம் நாளும் மகளேவா.
வானிலே நின்று தலை சுற்றும் பூமியில் நின்று இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனே வா மகனே வா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பார் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்னும் கொடுப்பார் புலிகள் அழுவதியேது அட பறவையும் அதை அறியாது போர்க்களம் நீ புகும்போது முன் கைப்பது அறியார் மகனே மகனே காற்றுக்கு ஓய்வதேது அடையோடு கிடைப்பது தேவை கிடையாது 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 நாளாக கண்டாலுக்கு தகுந்த வணக்கங்க என்ன ஆடான ஆடி வந்த வணக்கங்க என் காலுக்கு சிலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம் என் கால் நடவாடும் ஐயா நம்ம வெல்லும் வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதுமையாது நிற்காது ஒரு போதும் மழைத்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி வானில் சங்கமம் மூலப்பொருள் ஆகியலும் தலைகள் சங்கமம் சங்கமம் மழைத்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி வானில் சங்கமம் மூலப்பொருள் ஆகியலும் தலைகள் சங்கமம் சங்கமம் மழைத்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி வானில் சங்கமம் மூலப்பொருள் ஆகியலும் தலைகள் சங்கமம் சங்கமம். ஆடல் பாடல் கொண்டாட்டம் இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இளநீர் குடிக்கிற ஒரு போட்டி. அதாவது இது போட்டின்னு சொல்ல முடியாது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிளாஸ்டிக் ஒழிப்புன்றது ஒரு வந்து எல்லாருமே வந்து கையில் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். எங்கேயுமே வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது கம்பல்சரி ஆயிடுச்சு. ஸோ இந்த சட்டம் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. அண்ட் வந்து நம்ம ஆரி சார் பார்த்தீங்கன்னா இது வந்து பல வருடங்களாகவே போராடிட்டு இருக்காரு பிளாஸ்டிக் ஒழிக்கணுன்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. பிளாஸ்டிக் அப்படின்றது எந்த அளவுக்கு கெடுதல் அப்படின்றது ஒரு சில வார்த்தைகள். பிளாஸ்டிக் வந்து நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக இருந்தது. இன்றைக்கி பிளாஸ்டிக்னால நம்ம பல வியாதிகள், இந்த கேன்சர் வந்து இன்றைக்கி பெரிய ஒரு முக்கியமான ஒரு வியாதி. கேன்சர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இன்சூரன்ஸ் எல்லாம் வந்துருச்சு கேன்சருக்கு. எல்லா ஹாஸ்பிட்டலுமே கேன்சருக்கு ஒரு ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட் வார்டு போட்டு ஒதுக்கிட்டாங்க. இதெல்லாம் வளர்ச்சியா? ஸோ இதெல்லாம் என்னென்னா நம்மளுடைய உணவு பழக்க முறைகள் சரியாக இல்லை. நம்ம பிளாஸ்டிக்கை எப்படி பயன்படுத்தணுன்னே நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. தண்ணி பாட்டில் வந்து கடையில் அவசரத்துக்கு வாங்கி கொடுக்குறோம், ஊருக்கு போகும்போது கையில் வந்து எடுத்துகிட்டு போகலன்ட்டு. ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சு அதில் ஜூஸை ஊற்றி அப்புறமா அதில் வந்து எல்லா வேலையும் நம்ம அதில் தான் பண்ணுறோம். அது ஒரு மாதம். ஆமாம், ஒரு மாதம்லாம் இல்லை, 6 வருஷம் வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க. 6 வருஷம் அதே பாட்டில் மாறாமல் வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், சட்டத்தை மதிப்போம் அப்படின்னு நம்ம எல்லாம் கையில் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, டெல்டா மாவட்ட மக்கள் கஜா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ பிளாஸ்டிக் தமிழ்நாடு முழுக்க தடை. முக்கியமாக அந்த தர்மாக்கோல் பிளேட்ஸ் எல்லாம் வந்து மிக ஆபத்தானது. ஏன்னா அதில் ஐஸ்கிரீமை போட்டு நம்ம 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம பேசிக்கிட்டே சாப்பிடுவோம். அதெல்லாம் அதில் இருக்க கெமிக்கலும் சேர்ந்து அவங்க வயிற்றுக்குள்ளே போகுது. ஸோ அப்போ இந்த தர்மாக்கோல் பிளேட்ஸு இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு இலை மறு பயன்பாட்டுக்கு வருது. இந்த பையை வந்து நம்ம திருப்பம் வந்து துணிப்பை இப்போ தேவை அதிகமாகிடுச்சு. ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க ஒரு துணிப்பை தேவை இருக்குது. இப்போ அதை உற்பத்தி பண்ணுறதுக்கான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இதை அங்கே வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிற அந்த டெல்டா மக்களுக்கு நம்ம திருப்பூருக்கு கொண்டு போய் அவங்கள ட்ரெயின் பண்ணி அந்த பை தைக்கிற ஒரு தொழில் முறையை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை வியாபார ரீதியாக சந்தைப்படுத்துகிற ஒரு வேலையும் இப்போ நாங்கள் செய்கிறோம். அதற்கான முயற்சிகளும் நாங்கள் மேற்கொண்டுட்ருக்கோம். அதே மாதிரி அவங்கள மெழுகு தயாரிக்கிறது, அதே மாதிரி அந்த மண் பானைகள் இதெல்லாம் இப்போ தேவையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பழக்கத்தில் வந்தீங்கன்னா, இந்த பொருட்கள்லாம் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் அங்கே தான் இருக்குது. நீங்கள் இந்தியாவை வல்லரசு ஆக்கணும் அப்படின்னா ஒரே வழி தான், ரொம்ப சிம்பிளான வழி. நீங்கள் பயன்படுற ஒவ்வொரு பொருளுமே இன்டைரக்டாக இந்த மாதிரி வாங்கும்போது இதை செய்கிற ஒவ்வொரு தொழிலாளருமே நீங்கள் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் விளக்கேற்ற முடியும். அது மண்பானையாக இருக்கலாம், அது வந்து அதே மாதிரி வாங்குகிற பொருளை சின்ன கடையில் போய் வாங்குங்க. சிறிய தொழிலாளர்களாக ரோட்டு கடை தானே நினைக்காதீங்க. அவங்கள ஊக்குவிச்சிங்கன்னா அதுதான் உங்களோட இந்திய பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும். ஏன்னா ஒரு பெரிய எக்கனாமிக் டவுன் வந்து உலகம் பூரா நடந்தும்போது இந்தியா மட்டும் தாக்கு பிடிச்சது. அதுக்கு ஒரே காரணம் நம்மூர் பெட்டி கடை, நம்மூர் ரோட்டு கடை, இந்த தொழிலாளர்கள் இருந்தது தான் காரணம். அதனால் ரோட்டில் விற்கிறவங்களையோ பெட்டி கடையோ நம்ம பார்க்குறது தேவையில்லை. மாலில் விற்கிறவங்க மட்டுமே மாடி வீடு கட்டிட்டு போனால் எப்படி ஒரு நாடு சரிசமமாக இருக்கும்.
அதனால் உங்களால் முயற்சியாக நீங்கள் போய் ரோட்டில் போராடலாம் வேணாம். நீங்கள் செலவு பண்ணுற காசை சரியான இடத்துல நீங்கள் வந்து வாங்கி அவங்கள ஊக்குவிச்சிங்கனாலே பண்ண முடியும். அந்த சின்ன முயற்சி தான் பண்ணுறோம். ஸோ இந்த இளநீ வந்து இன்றைக்கி தென்னம்பிள்ளையை நம்பி வாழ்ந்த டெல்டா மக்கள் அனைவருமே இன்றைக்கி தாம்புள்ள வாழ்க்கை குடிக்கலனா கூட தென்னம்பிள்ளை கொடுக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி மொத்தமாக அழிஞ்சிட்டு நிற்கிறாங்க. அந்த தென்னையோட முக்கியத்துவத்தையும், ஏன்னா தென்னை மரத்துலேருந்து தான் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய், அதே மாதிரி தேங்காயிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா லாரிக் அமிலம் இருக்குது. ஹார்ட்டுக்கு மெடிசின்ஸ் வந்து இந்த லாரிக் அமிலத்துலேருந்து தான் எடுத்து தயாரிக்கிறாங்க. அந்த காப்பிரைட்ஸ் வந்து யூஎஸ் கம்பெனியில் இருக்குது. ஸோ அதனால் தேங்காய் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வந்து. ஸோ அதை இன்றைக்கி எல்லாருக்கும் நம்ம ஒரு சேலஞ்சாக பண்ணலாமா? இளநியை இது வரைக்கும் ஸ்ட்ரா போட்டு தான் குடிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு ஒரே தம்மில் சிதறாம அந்த இளநியை யார் குடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். குளிர்பானங்கள், பேக்டு ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் இல்லாம இப்போ பாத்தீங்கன்னா ஸ்ட்ரா இல்லாம இளநீரை ஒரே தம் கட்டி குடிக்க போறாங்க. ஸோ ஆரி சாரும் இந்த சேலஞ்சில் வந்து கலந்துக்கிறாரு. தம் கட்டி குடிச்சிருவல்ல, தம் விட்டுற மாட்டியே. ஸோ வந்து ரெடியா சார்? ரெடியா? பண்ணிடுவோம். ஓகே, ரெடி, 1 2 3 கோ. கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோங்க. ஸோ வந்து ஆரி சார் வந்து ஒரே தம்மில் நிஜமாவே குடிச்சு முடிச்சிட்டார் அவர். ஸோ கேர்ள்ஸ்லாம் வந்து எப்படியோ குடிச்சு முடிச்சிட்டீங்க ஓரளவுக்கு. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தம் கட்டி இளநீர் இந்த மாதிரி குடிக்கிறது, லிப்ஸ்டிக்லாம் அழிஞ்சிரும்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை இது நல்லா இருக்கு? இல்லை ஆக்சுவலி இளநீ வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அதனால குடிச்சது. சரி, ஸ்ட்ரா இல்லாமல் குடிக்க மாட்டீங்களா? ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு கேட்டு தானே வாங்குவீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? இல்லை ஸ்ட்ரா ஆக்சுவலி இனிமேல் நாங்கள் ஸ்ட்ரா இல்லாமல் குடிப்போம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கிறோம். இங்கே முதல்ல தெரிஞ்சுக்கங்க, ஸ்ட்ரா வந்து ரொம்ப ஹைஜீனிக்னு நினச்சிக்கிறீங்க இல்லையா? ஸ்ட்ராவை கடையில் போட்டு அதை பல மாதம் வச்சுருப்பான். மொத்த டஸ்ட்டு அந்த ஸ்ட்ராக்குள்ளே தான் இருக்கும். வச்சு உறிஞ்சினோடனே முதல்ல அதில் இருக்க டஸ்ட்டு பாக்டீரியா எல்லாம் முதல்ல வத்துக்குள்ள தான் போகும். ஸோ அதனால் இனிமேல் வந்து நம்ம வாயே நமக்கு உதவி. ஓகே, சிலம்பாட்டை தொடர்ந்து அடுத்து பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி பயணம். ஸோ மாட்டு வண்டி நம்ம சென்னையில் நம்ம பார்த்ததே இருக்க மாட்டோம். ரொம்ப ரேராக எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு காலேஜுக்கு மாட்டு வண்டி வர வச்சிருக்காங்க. பிகாஸ் நம்ம ஆரி சாருக்காக. ஆரி சார், மாட்டு வண்டி பயணம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா மாட்டு வண்டியில்? நான் ஊரில் இருந்து வந்தவன் தானே. மாட்டு வண்டி பயணம், வயல் வாய்க்கா இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஆனால் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே நிறைய பேருக்கு பார்க்குற சூழல் இல்லை. நிறைய குழந்தைகளுக்கு இப்போ மாட்டு வண்டி பார்க்குறதே வந்து ஒரு பொருட்காட்சி மாதிரி ஆயிடுச்சு. இது மாட்டு வண்டிப்பா, இது கோழிப்பா, இது ஆடுப்பா. ஆமாம், அப்போலாம் யானை வந்துச்சுன்னா தெருவில் பார்ப்பாங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து இந்த மாட்டுக்காக தான் தமிழ்நாடே ஒன்று கூடி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சோம். இந்த மாட்டுக்கான உரிமை நம் தமிழர்களோட உரிமை. ஸோ ஜல்லிக்கட்டுக்காக மல்லு கட்டிய கூட்டம் இது. ஸோ இன்றைக்கி வந்து இங்கே நம்ம மாடு நிற்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் கம்பீரமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் பொங்கல் எல்லா அலங்காநல்லூர்லேருந்து எல்லா இடங்கள்லையும் ஜல்லிக்கட்டு வெகு விமர்சையாக நடந்துகிட்ருக்கு. ஸோ பாதுகாப்போடு ஜல்லிக்கட்டில் கலந்துக்கோங்க. ஸோ இந்த பொங்கலை சிறப்பான ஒரு பொங்கலாக நம் தமிழர்கள் அனைவருக்கும் இது வந்து அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்ம எல்லாரையும் நம்ம வந்து அவங்களுக்காகவும் நம்ம வேண்டிப்போம். கண்டிப்பாக 7 நாளும் அந்த போராட்டத்தில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்கன்றது ஒரு பெருமையான விஷயம். ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாட்டு வண்டியில் இதுக்கு முன்னாடி நீங்கள் போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன். நீங்கள் ஒரு கிராமத்துல இருந்து வந்தேன். போனதில்லை சார். போனதில்லை. வேற யார் போயிருக்கீங்க மாட்டு வண்டியில்? ஓகே, உங்களுக்கு அனுபவம் எப்படி இருந்தது மாட்டு வண்டியில் போகிற அனுபவம்? ஜாலியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் போகிறதுனால கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது, பயமாக இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி. சார் நீங்கள் 7 நாள் வந்து ஜல்லிக்கட்டில் இருந்தீங்களா சார்? உங்களோட 7 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? 7 நாள் எல்பிஎஸ்ல வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். நிறைய பேர் எனக்கு கேட்குறாங்க, எல்லா வேலையை விட்டுட்டு நடிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு கூட நீங்கள் ஏன் சமூகம் சார்ந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க? நாங்கள் அந்த 7 நாள் எனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தது. ஏன்னா சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கிறது அங்கே போனதுக்கப்புறம் தான் இன்னும் ஆழமாக என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நம்மளோட பங்களிப்பு இன்னும் நிறையா கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு அங்கேருந்து தான் வந்தது. எங்கள் காலேஜுக்கு வந்திருக்கீங்க, இப்போ ஜல்லிக்கட்டு பற்றி சொல்லிட்டீங்க. இந்த 7 நாள் எக்ஸ்பீரியன்ஸ், எங்கள் காலேஜுக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கிருஷ்ணசாமி காலேஜுக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே வரேன், விமென்ஸ் காலேஜுக்குள்ளே.
அதுவும் பெண்கள் வந்து இன்றைக்கி எல்லாருமே ஒரு கலாச்சார உடை அணிந்து எல்லாருமே saree கட்ட இவ்வளோ பேருக்கு தமிழ்நாட்டில் தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டு பெண்களுக்கு புடவை கூட கட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ பேர் இன்றைக்கி புடவை கட்டி பாரம்பரிய உணவு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் எல்லா கலாச்சாரம் சார்ந்த ஒரு ஆடல் பாடல் அது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. குறிப்பாக பொங்கலை வைக்கிற மாதிரி நடிக்காமல் உண்மையாகவே பொங்கல் வச்சு கொண்டாடினா பொங்கலுக்கு மிகப்பெரிய ஒரு போடணும். ஏன்னா நிறைய காலத்தில் நான் பார்க்குற பொங்கல் வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, வச்சுட்டு அப்புறம் பொங்கல் பண்ணிட்டு கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் வந்தோடனே பார்த்தேன் பொங்கல் வெந்துக்கிட்டு இருந்தது, சூடாக வந்து கொதிச்சிட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் மாற்றம். நாம் மாறினா இந்த உலகம் மாறும். ஸோ தனி மனித மாற்றம் தான் மிக முக்கியம். ஸோ அதனால் மாறுவோம் மாற்றுவோங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இவ்வளோ பேர் நம்ம கலாச்சாரத்தை ஒட்டி மாறி இருக்கல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும், வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். மதுரை குழுங்க குழுங்க நீனையாண்டி பாட்டு பாடு, குழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும், வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். வந்தார வாழ வச்ச ஊரு, புயல் வந்தாலும் அசையாது பாரு. எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. அண்ணே வந்தார வாழ வச்ச ஊரு, புயல் வந்தாலும் அசையாது பாரு. எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. அண்ணே பொன்னான கதை உண்டு கேளு. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும், வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த சேர இழுத்து செல்லும். பண்ணீங்க கேர்ள்ஸ்? 3 days practice. 3 days practice பண்ணீங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. நம்மளுடைய கலாச்சாரத்தை காப்பாத்துற ஒரு நடனம் அப்படின்னு சொல்லலாம். சார் எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த டான்ஸ் பார்த்து? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிஷனோட இன்விடேஷனில் வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயம் அவங்க எழுதியிருந்தாங்க.
அதை நம்ம எல்லாருக்கும் சொல்லிடுவோம். இந்த பொங்கல் வந்து எவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த இன்விடேஷன் போதும். ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப சிம்பிளாக இருந்தாங்கன்னா கூட ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய பாராட்டு. மஞ்சள் கொத்தோடு மாவிழையோடு இஞ்சி தண்டோடு எறும்பூரும் கரும்போடு புதுப்பானை பால் பொங்க வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க பொழுவிடும் பொங்கட்டும் பொங்கலோ பொங்கல் என்று புலி காவடி மயில் பொங்கல் குதிரையாட்டம் கரகாட்டம் சிலம்பு தெருக்கூத்து ஒயிலாட்டம் தேராட்டம் தப்பாட்டம் என்று கலக்கி எடுத்தீங்க. கண்கள் இரண்டில் கண்ணீர் வழிய பாண்டி மன்னவன் முன்னாலே இங்கு வந்தனை மங்கையொருத்தி என்ன குறைகள் சொல்வாயே என்ன குறைகள் சொல்வாயே பறவைக்கு ஒரு மன்னன் தந்தையே தந்தான் அவர் வாழ்ந்த சோழவள நாடு இந்த நாடு அரசனரி தவறாத எழிலுள்ள காடு அது எழிலுள்ள காடு தஞ்சை நாட்டின் நீதி தன்னை சொல்ல வந்த சோதரி குந்தன் பேரும் உனது துயரும் உள்ளவாறு சொல்கனி உள்ளவாறு சொல்கனி ஏசாத புகழுக்கு இடமாக நின்றான் காசாத்து வானுக்கு மகனாக வந்தான் பாடவன் தன்னுடைய வாழ்க்கையினாலே மாண்ட கோவலன் மனைவி கண்ணகி காற்சிலம்பை கவர்ந்து சென்ற கள்வன் அவன் அல்லவோ கள்வன் தன்னை கொல்வதுதான் அரச நீதி அல்லவோ சிந்திக்கின்ற ஞானமற்ற தென்மதுரை மன்னவா என் சிலம்பில் உள்ள பறைகள் எல்லாம் மாணிக்கங்கள் அல்லவா வார்த்தை சொன்னாய் அன்று நீயும் சொன்னது என் தேவி காலின் சிலம்பினுள்ளே முத்து பரல் உள்ளது கோவலன் கைச்சிலம்பு எங்கே கொண்டு வா இங்கே கணவன் தன்னை கள்வன் என்று கூறி கொன்ற கள்வனே அவன் கள்வன் இல்லை என்று இந்த காக்கிலமோ சொல்லுமே காக்கிலமோ சொல்லுமே வளையாதே செங்கோல் ஒன்று வளைந்தாச்சே என்றால் இன்று எனதாவி பட்டு
பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கேம்ஸ், மொபைல் கேம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதிகமா ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் இல்லாம நம்ம பாரம்பரியமான விளையாட்டுகள், வீர விளையாட்டுகள் நிறையவே இருக்கு இல்லையா? சோ அதையும் நம்ம விளையாடி தான் பாப்போமே அப்படின்னு தான் இந்த கண்டென்ட். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா உரி அடிக்கிறது. போட்டி இல்லாம ஒரு விளையாட்டு விளையாண்டா நல்லா இருக்காது. கண்டிப்பா பொங்கல் விளையாடல எப்பவுமே ஒரு போட்டி இருக்கணும். சரி, என்ன பண்ணலாம்? ஆளுக்கு ஒரு டீம் எடுத்துப்போம். ஓகே, டன். ஓகே, அப்போ வந்து நாங்க வந்து ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் டீம் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஆரி டீமுக்கு என்ன பேர் வைக்கலாம்? நம்மூர் பிள்ளைங்க புடவையெல்லாம் கட்டி கலாச்சாரமா இருக்கு தமிழ் மகள்னு ஒரு டீம் வச்சு நாங்க வைக்கிறோம். தமிழ் மகள் டீம் வின் பண்ண போதா இல்ல கிருஷ்ணசுவாமி காலேஜ் டீம் வின் பண்ண போதான்னு பாத்துலாமா? வின் பண்ணிட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா பாரம்பரிய முறைப்படி ஒரு கம்மர் கட்டும் கடலை மிட்டாயும் அதுக்குள்ள வச்சிருக்காங்க. சோ வின் பண்ண கேர்ளுக்கு உங்க ஓகே, உங்க
அடுத்து யார் வரீங்க சார் டீம்ல இருந்து? உங்க பேர் சொல்லுங்க. கீர்த்திகா. கீர்த்திகா. கீர்த்திகா, இதுக்கு முன்னாடி ஊறி அடிச்சிருக்கீங்க? இல்லை, எப்படி ஃபீல் பண்றீங்க? அடிக்கிறது பயமா இருக்கா இல்ல அடிச்சிருவீங்களா? பயமாக நாங்கள் ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம், அப்படியா? அதனால் எப்படி அடிச்சிருவாங்கன்னு இருக்கோம். சரி, ஓகே. சொன்னால ஞாபகம் இருக்கலாமா? ஆமாம். கீர்த்திகா சொன்ன மாதிரி ஆரி சார் டீமை வந்து மானத்தை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. பாருங்க. எங்கள் தமிழ் மகள் டீமை காப்பாற்றினவங்களுக்கு ஒரு பானை அடித்து எங்கள் மானத்தை காப்பாற்றிருக்காங்க. ஸோ கமர் கட்டும் கடலை மிட்டாயும் இப்போ ஒன்றுக்கு ஒன்றுன்னு அப்படியே ரொம்ப சமன்னாக போயிட்டுருக்கு. ஆமாம், போட்டி ரொம்ப தீவிரமாக இருக்குது. இருக்கிற எங்ககிட்ட ஒரே ஒரு விக்கெட் இருக்குது. உங்ககிட்ட எத்தனை விக்கெட்? ஒரே ஒருத்தங்க தான் ஆமாம் பாக்கி ஆமாம், இருக்காங்க. லாஸ்ட் பால் சிக்ஸர் அடிச்சே ஆகணும். யார் ஜெயிக்க போகிறான்னு பார்க்கலாம். உங்க டீம்ல இருந்தா 2 கேர்ள்ஸ் வந்து அடிச்சிட்டாங்க. சோ அவங்க தான் வின் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல. ஆரி சார் நம்பிக்கை நட்சத்திரம் தமிழ் மகள் மானத்தை காப்பாத்துனதுக்காக ஒரு ஓ போட்டலாமா? அதே கம்மர் கேட்டா அதே கடலை மிட்டாய் குடுக்கறது வேணா கம்மர் கட்டி கடலை மிட்டாய் இருக்கலாம். ஆனால் இது தமிழ் கலாச்சாரம் சார்ந்த விஷயத்துங்கிறதுனால முதல்ல பாராட்டணும். ஸோ நம்ம கலாச்சாரத்தையும் எங்கள் டீம் மானத்தையும் காப்பாற்றணும். லக்ஷ்மிக்கு இதை கொடுக்குறோம். பாரம்பரியமான விளையாட்டான உரி அடித்தல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆரி சாரோட டீம்ல வந்து 2 கேர்ள்ஸ் அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ மறுபடியும் கிளாப் பண்ணிடலாம். ஓகே சார். ஸோ இதெல்லாம் பாரம்பரியமான விளையாட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வந்தது. இப்போ சுத்தமாக இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி காலேஜஸில் மட்டும் தான் அதெல்லாம் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு விளையாட்டுகள் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? நம்ம கலாச்சாரம் சார்ந்த விளையாட்டுகள் மட்டும் இல்லை, நம்ம கலாச்சாரத்தில் இருக்க உணவு முறைகளும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம வந்து மாற்றும்போது இந்த சமுதாயத்தை பெருசாக மாற்ற முடியும். அதில் முக்கியமாக நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடலை மிட்டாயும் கம்மர் கட்டும்னு சாதாரணமாக நினச்சிருப்போம். இந்த கடலை மிட்டாய் கம்மர் கட்டும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா எத்தனை பேரோட வாழ்க்கை வந்து மாறும் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இன்றைக்கி நம்ம போய் ஒரு டிபார்ட்மெண்ட்ஸில் போய் ஒரு பொருள் வாங்குகிறோம். அதை வந்து அந்த பாக்கெட்டில் அடைச்சி விற்கிறவங்களுடைய கம்பெனியோட ஓனர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு கம்பெனி. இதை உற்பத்தி பண்ணுற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு விவசாயியாக இருப்பாங்க. நம்ம ஊர் தொழிலாளி, தமிழர்களுடைய தொழிலாளி, பாரம்பரிய நம்ம உணவு முறை. அப்போது இது மாதிரி ஒரு பொருளை வாங்கும்போது அவங்களுக்கு வியாபாரம் நடக்கும். நீங்கள் இன்டெரக்டாக இன்னொரு தொழிலையும் ஊக்குவிக்க முடியும். இன்னொருத்தர் வாழ்க்கையில் நீங்கள் விளக்கேற்ற முடியும். ஏன்னா இன்றைக்கி பிளாஸ்டிக்கை நம்ம எல்லோரும் தடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இலையை தேடி எல்லோரும் ஓடணும். இந்த இலை இருக்கும்போது என்ன ஆகும்? வாழை மரம் உற்பத்தி ஜாஸ்தி இருக்கும். விவசாயிகள் திரும்ப வாழை மரத்தை போடுவாங்க. அந்த வாழை மரம் நீங்கள் போடும்போது இன்ன வரைக்கும் மாடுகளுக்கு தீனியாக இருக்கிற வாழை மரத்தை நம்ம அழிச்சதுனால, பயன்பாட்டுக்கு இல்லாதனால பிளாஸ்டிக்கை திரும்ப அது வாழ்ந்துட்டு இருந்தது. இப்போ வாழை மரம் வந்துருச்சு. உங்கள் வாழ்க்கையும் வளமாக போகுது. ஏன்னா உங்களுக்கு நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கான இந்த சின்ன சின்ன முயற்சிகள் நம்ம எடுக்க முடியும். அதே நேரத்தில் இங்கே ஒயிலாட்டம், கரகாட்டம், அது எல்லாமே தப்பாட்டம் எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த ஒவ்வொரு கலைகளையுமே நீங்கள் உங்கள் விழா எடுக்கும்போது இவங்களெல்லாம் பயன்பாட்டில் பண்ணிங்கன்னா நம்ம கலைகள் அழியாமல் இருக்கும். ஓகே, எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க சார்? இவ்வளோ நேரம் சார் பேசினார்ல, யாராவது ஒருத்தங்க சொல்லுங்களேன். சார் சொன்னதில் எனக்கு புரிஞ்சது இந்த விஷயம். விவசாயம், தமிழ், தாய்மொழி இது எல்லாத்தையும் கடைபிடிக்கணும். இது எல்லாமே முக்கியம்னு சார் சொன்னதுலேருந்து நல்லாவே. சரி, நீங்கள் என்ன மாற போகிறீங்க? எதில் உங்கள் லைஃப்லேருந்து எதை தூக்கி வெளில போட போகிறீங்க? லாங்குவேஜ் ப்ராப்ளம். இங்கிலீஷ் தான் முக்கியம்னு நினைக்கிறதெல்லாம் விட்டுட்டு தமிழ், நம்ம தாய்மொழி கெத்தாக பேசணும். ஸோ இன்னைக்கு பொங்கல் பண்டிகை பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் காலேஜ் வந்திருக்கோம். ஸோ ஆரி சார் வந்திருக்காரு. இவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இந்த டே. ஸோ பொங்கல்ன்றது எந்த அளவுக்கு முக்கியம். ஸோ இந்த உழவர்களுக்காக நம்ம கொண்டாடுற இந்த திருவிழாவை இதில் இருக்கிற நம்ம பாரம்பரியமான விஷயங்கள் எல்லாமே உள்கொண்டு வந்து கேர்ள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப உற்சாகமாக அவங்களுடைய விளையாட்டுகளை வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆரி சார் ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணார் இந்த நாளை. சார் ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது கலைஞர் டிவி இந்த பொங்கல் நிகழ்ச்சியில்
நம்மளுடைய தமிழ் பாரம்பரியங்களை மறுபடியும் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயமாகவும் இருந்தது. ஓகே சார், ஸோ உங்களுடைய எல்லா படங்களும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சார், என்னுடைய ஒரு சின்ன ஆசை, ஆக்சுவலாக நான் உங்களுக்கு வந்து பெரிய ஃபேன். ஸோ நிறைய நீங்கள் சேனல் வரும்போதெல்லாம் சைட்லாம் அடிச்சிருக்கோம் அந்த நெடுஞ்சாலையில் இப்படி நடந்து வருவீங்களா? ஸோ அது எனக்கு என்ன செஞ்சிருமா? ஸோ நேயர்கள் எல்லாருமே நிகழ்ச்சி பார்த்து ரசிச்சிருப்பீங்க நம்புறோம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய பாரம்பரியமான பொங்கலை வந்து கொண்டாடின ஒரு மன திருப்தி எங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்களும் இதை பார்த்து மன திருப்தியோட இருப்பீங்க. இன்னைக்கு உங்களுடைய பொங்கல் பண்டிகையை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க எல்லாருமே. நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற உலக தமிழர்கள் அனைவருக்குமே இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல்.